ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கார் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு நானும் காரணம் இல்லை, அவரும் காரணம் இல்லை, எங்கள் வீட்டை சுற்றி யாருமே அவருக்கு காரணம் இல்லை. அவர் இயற்கையாக இறந்து போனார். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் கல்யாணம் பண்ணி வந்து என் வீட்டுக்காருக்கு நான் கரெக்டாக தான் என்னுடைய கடமையை என் வீட்டுக்காருக்கு நான் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். அவரை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு கேண்டி கேட்பு. ஆனால் இதுவரையும் நான் அவரை சொல்லியே காமிச்சதில்லை. ஆனால் அவர் இறந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், என்னுடைய விதவை சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு வேலை கேட்க போனால் விதவை சர்டிஃபிகேட் கொடுத்துமேவும் நீ விதவையான்னு என்னைட்ட வந்து செக் பண்ணுறாங்க. நீயே குங்குமம் வச்சுருக்க, நீயே சந்தனம் வச்சுருக்க அப்படின்ட்டு நம்மளை வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. நான் வெளியில் போனால் நான் ஒரு நல்லதுக்கு போகிறேன் கெட்டதுக்கு அதெல்லாம் அந்த காலம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த காலத்தையும் அதை எதிர்பார்க்குறாங்க. மூஞ்சியில் முடிச்சுட்டு போகிறான் அப்படின்ட்டு. அதுக்காக தான் பொட்டு வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம். இன்னும் எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனோட எதிர்காலம் வேணும்ல. 4 பேர் போல் எங்கள் அம்மா பொட்டு வச்சு